இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திருமாவளவன் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உறவு பாராட்டியவர் திரு ராமதாஸ் அவர்கள். ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேருமே எளியும் பூனையுமாக மாறிட்டீங்க. இப்ப பாமக இரண்டாக பிரிந்து இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணி பக்கம் ராமதாஸ் வருவார் அப்படின்னு செவி வழி செய்திகளும் சொல்லுது. அப்படி வந்தா நீங்க அதை ஏத்துப்பீங்களா சார்? மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அவருடைய வயதுக்கு, அவருடைய அனுபவத்திற்கு உரிய மரியாதையை நாங்கள் தர கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் செய்த அரசியல் ஆர்எஸ்எஸ் முன்வைத்த சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற அரசியல் தான். வட இந்திய மாநிலங்களில் முஸ்லீம் வெறுப்பை முன்வைத்து ஆர்எஸ்எஸ் அரசியல் செய்தது அதிலே வெற்றி பெற்றிருக்கிறது. முஸ்லீம், கிறித்தவர் ஆகிய சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலின் மூலம் பெரும்பான்மை இந்துக்களை ஒருங்கிணைப்பது என்பதுதான் சோஷியல் இன்ஜினியரிங். ஆர்எஸ்எஸ் முன்வைத்த சோஷியல் இன்ஜினியரிங், சமூக ஒருங்கிணைப்பு திட்டம் என்பது. அது இந்து பெரும்பான்மைவாதத்திற்காக அவர்கள் கையில் எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தி. அதை அப்படியே தமிழ்நாட்டிலே அவரால் முஸ்லீம் வெறுப்பாக, கிறிஸ்தவ வெறுப்பாக முன்வைக்க முடியாது. ஆகவே தலித் வெறுப்பு அரசியல் என்பதை அவர் கையில் எடுத்தார். தொடக்கத்திலே விடுதலை சிறுத்தைகளை தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தோடு இணைந்து அரவணைத்தவர் என்பதிலே மாற்றுக் கருத்தில்லை, ஆதரித்தவர் என்பதிலே மாற்றுக் கருத்தில்லை. அதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்பட்டார், அதுவும் அவருக்கான அரசியல். பிறகு எங்களை அரவணைத்தார், அதுவும் அவருடைய அரசியல். பிறகு எங்களை 2011 தேர்தலிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த நிலையில் திமுக, பாமக, விசிக மூன்றும் சேர்ந்தும் கூட வட மாவட்டங்களிலே வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் 2G வேவ் என்பதுதான். இந்த 2G சம்பந்தமான ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் முக்கியமான காரணம். ஆனால் அவர் என்ன நினைத்தார் என்றால், விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் சேர்ந்ததனால் பாமகக்காரர்கள் விசிகாவுக்கு வாக்களிக்கவில்லை, திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. விசிகாவினர் பாமகவுக்கு வாக்களிக்கவில்லை, திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. ஆகவே விசிகாவும் பாமகவும் ஒரே களத்தில் சேர்ந்து பயணித்தால் தோல்வியைத்தான் நாம் தழுவுவோம் என்று இந்த தேர்தல் முடிவு கூறுகிறது என்று அவர் தவறாக புரிந்து கொண்டு எதிர்த்து அரசியல் செய்வதுதான் சரியாக அமையும் என்று கருதி விடுதலை சிறுத்தைகளை எதிர்ப்பது என்ற முடிவை எடுத்தார். அதுதான் அவருடைய சோஷியல் இன்ஜினியரிங். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து அறிவித்தோம். சாதியவாத கட்சிகளோடும் மதவாத கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் உறவையும் வைத்துக் கொள்ளாது, இது இறுதியான முடிவு, உறுதியான முடிவு என்று அறிவித்தோம்.